Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு one of the cheapest market சதர் பஜார்ல இருக்கோம். இந்த மார்க்கெட் ஹரியானால இருக்க குருகிராம்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் வந்து cheapest ரேட்டுக்கு பேர் போன ஒரு இடம். இத்தனை வருஷத்துல ஸ்கூல்ல வர்க் பண்ணும்போதும் சரி, ஆபீஸ்ல வர்க் பண்ணும்போதும் சரி, நல்ல மார்க்கெட் சொல்லுங்க ஷாப்பிங் பண்றதுக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே இடம் சதர் பஜார் தான். இந்த மார்க்கெட்ல A to Z எல்லா பொருளும் கிடைக்கும், கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தேவையான டெய்லி வியர்ஸ்லேருந்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸான லெஹங்காஸ், வின்டருக்கு தேவையான ஜாக்கெட், ஸ்வெட்டர், ஸ்வெட் ஷர்ட், இது மட்டும் இல்லாமல் இங்கே பேங்கிள்ஸ், ஜுவல் செட், ஹேர் அசசரிஸ்னு எல்லாமே கிடைக்கும். 100 ருபீஸில் கிடைக்கும். அவ்வளோ ஏங்க, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கூலில் எல்லா ஸ்டேஷ்னரி சாமானும் இங்கிருந்தா வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியான பொருள் கம்மி ப்ரைஸில் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மார்க்கெட்டில் என்னென்ன சாமான் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மார்க்கெட்டில் எல்லா சாமானும் கிடைக்கும், கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். அதில் முக்கியமான ஒன்று தான் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதை விட பெட்டர் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸே 100 ருபீஸ் தான். அடுத்தது கிட்ஸ் வியர் அண்ட் உமன்ஸ் வியர், டெய்லி யூஸ் ட்ரெஸ்லேருந்து கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். குட்டீஸு கூட அழகழகாக சாரீஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு இங்கே கிடச்சிரும். இதுதான் இந்த மார்க்கெட்டோட ஃப்ரண்ட் சைடு. இந்த ரோடு வழியாக தான் உள்ளே போகணும். ரோட்டோட 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைகளாக இருக்கும். ரொம்ப க்ரௌடாக இருக்கிறனால அதிகமாக வண்டிகள் எதுவும் உள்ளே வராது. ரோடு சைடில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான் ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸ்வெட்டர் மட்டும் இல்லாமல் இங்கே பிளாசோ, ஸ்கர்ட்னு எல்லாமே கிடைக்கும். இப்போது வின்டர் டைம்ங்கிறதுனால இங்கே அதிகமாக ஸ்வெட்டர் விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் அடுத்ததாக ஒரு குட்டீஸோட ஸ்வெட்டர் கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக அழகாக குட்டி குட்டியாக ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு போடுறதுக்கு. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கையிலேயே பண்ண ஸ்வெட்டர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2-3 வாங்கிட்டு ஒன்றுக்கு 50 ருபீஸ் போட்டுக்கோங்கன்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்குவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட் ஆனதும் இருக்கும், நம்ம தேடி பார்த்து வாங்கணும். நிறைய ஸ்வெட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் பழைய ஸ்வெட்டராக இருக்கும், ரொம்ப நாள் கிடந்து அது மாதிரி ஒரு கரை பிடிச்ச மாதிரி, அதில் இருக்கிற பாதி டிசைன் வந்து பிஞ்சு போன மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் தேடி பார்த்து வாங்கிக்கணும். நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே ஸ்வெட்டர்ஸும் தொப்பி, க்ளவுஸு, சாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கேருந்து வாங்குவோம். அண்ட் ஆப்வியஸ்லி சாய் கிருஷ்ணாவையும் கூட்டிகிட்டு வரதுனால அவனுக்கு தேவையான டாய்ஸும் இங்கேருந்து வாங்கிட்டு போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் மெயினாக நிறைய விஷயம் விற்றுட்ருப்பாங்க. இந்த ஷூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடச்சிரும். குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும். அண்ட் இந்த கப்பு, மக்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கெட், இது வந்து பக்கெட் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து அடுப்பு, கீழே தீ மாதிரி பண்ணி இதுக்கு மேலே வந்து ரொட்டியெல்லாம் செய்வாங்க. இங்கே அதுக்காக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இந்த இடத்துல கிடச்சிரும். நான் சரோஜினி மார்க்கெட்டோட வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த மார்க்கெட்டில் கூட இத்தனை ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குல்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லா பொருளும் அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸு கூட விற்றுட்டு இருந்தாங்க. நட்ஸும் நல்ல கம்மி ப்ரைஸில் இருந்தது. பட் குவாலிட்டி நம்ம பார்த்து தான் வாங்கிக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுக்காகவே ஒரு சூப்பரான மார்க்கெட் இருக்குது டெல்லியில். அந்த மார்க்கெட்டோட வீடியோ சீக்கிரமாகவே சேனல் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் செக்ஷன் தான் பேக்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகழகாக விற்பாங்க. 100 ருபீஸ் தான் ப்ரைஸ் ரேஞ்சு. அண்ட் நீங்கள் கொஞ்சம் பெரிய பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200-300லேயே கிடச்சிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போடுற செப்பல்ஸ், அப்புறம் வந்து ஒரு குட்டி குழந்தையோட ஸ்வெட்டர் எங்களுக்கு கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு போடுற ஸ்வெட்டரே கிடையாது, அவ்வளோ குட்டியும் இருந்தது. என்னோடய கை அளவுக்கு தான் இருந்தது அந்த ஸ்வெட்டர். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் தேவைப்படலைன்னாலும் பரவாயில்லன்னு அந்த ஸ்வெட்டரை ஒரு ஞாபகமாக நாங்கள் வாங்கிட்டோம். அடுத்தது லேடிஸ்க்கு தேவையான குர்தா செட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300-350 அந்த ரேஞ்சில் இருந்தது. நல்ல குவாலிட்டியான குர்தா செட்ஸை விற்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வியர் குர்தாஸும் இருந்தது. அதுவும் வந்து 100 ருபீஸில் கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் விற்காத பொருளெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் விற்றுருவாங்க. இந்த பெரிய பெரிய கடைகளெல்லாம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி. கொஞ்சம் உள்ளே நடந்து போன உடனே நம்மளோட அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது ஃபுட் செக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலு டிக்கி, அப்புறம் பானிபூரி, பாவு பாஜி இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டுருப்பாங்க. அடுத்தது இந்த ட்ரெஸ்லாம் வைப்போம்ல, இந்த முத்துமணி இதெல்லாம் விற்றுக்கிட்டுருப்பாங்க. நிறைய கடைகள் இருக்கும். என் கூட ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு மேடம் ரொம்ப அழகாகவே ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டிச்சிங்க்கு தேவையான சாமானெல்லாம் இங்கே வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போய்க்குவாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோட் செக்ஷன். இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் முக்கியமாக வந்தோம். ஏன்னா குளிர்காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நீட் இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு நிறைய விற்றுட்ருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்வெட்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருந்தது. 450 சொன்னாங்க. நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்வெட்டர்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100-200 ரேஞ்சில் கிடச்சிரும். அண்ட் நைட்டி வந்து அம்மாவுக்கு தேவையான நைட்டிஸ் எல்லாம் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ரோடு சைடு கடை மட்டும் இல்லாமல் ஷாப்புகளும் இருக்கும். ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு தனித்தனியாக கடை வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நடக்கக்கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மி ப்ரைஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கிறனால தான் இவ்வளோ கூட்டம். இந்த கம்மலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மைண்ட் ப்ளோவிங், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கம்மலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ், 50 ருபீஸ் அண்ட் மேக்ஸிமம் ப்ரைஸ் 100. பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குவிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு கடை ஃபுல்லாகவே பேங்கிள்ஸ் தான். இதை வீடியோ பண்ணுறதுக்காகவே இந்த கடைக்குள்ளே நான் போனேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க. அதனால் வளையல் ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்குள்ளே போனோம். அங்கே ஃபுல்லாகவே உமன்ஸ் வியர்ஸ் வச்சுருந்தாங்க. ஜாக்கெட்ஸு, ஸ்வெட்டரு, டெய்லி வியர்ஸ் எல்லாமே இருந்தது. மார்க்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே உமன்ஸ் அண்ட் கிட்ஸ் வியர் வச்சுருந்தாங்க. ஜென்ஸுக்காக ஒரு சில கடைகள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட கடைசியில் வச்சுருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட்ஸ் அண்ட் பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.